வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் ஆனி மாதத்திற்குடைய இறுதி 12 நாட்களுக்கு பலன்களை பார்க்கலாம். ஆங்கில நாட்களில் ஜூலை மாதம் 4ஆம் தேதி தொடங்கி ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரை இந்த பலன்கள் நமக்கு பலன் அளிக்கும். ஏனென்றால் ஜூலை 16ஆம் தேதி ஆனி முடிந்து ஆடி மாதம் தொடங்கக்கூடிய நிலை இருக்கிறது. முக்கியமான சூரியனுடைய மாற்றம் அதிக மாற்றங்களை எல்லா ராசிகளுக்கும் கொடுக்கும். சோ இந்த பதிவு ஜூலை 4 தொடங்கி ஜூலை 15 வரை ஆனி மாதத்தினுடைய இறுதி 12 நாட்களுக்கு கொடுக்கப்பட்ட பலன்கள். சோ இந்த பலன்களில் முக்கியமாக 2 கிரக நிலைகளில் மாற்றம் இருக்கிறது. இந்த மாதம் தொடங்கக்கூடிய நம்ம இந்த சொல்லக்கூடிய பலன்களை எடுக்கக்கூடிய நாளில் 4ஆம் தேதி ஜூலை அன்று புதன் கிரகம் கடகராசியில் இருக்கிறார், மேஷ ராசியில் செவ்வாய் கிரகம் இருக்கிறார். ஆனால் இந்த பலன் தொடங்கி 2 நாட்களில் ஜூலை 7ஆம் தேதி கடக ராசியில் சுக்கிரன் கிரகம் இணைய போகிறார். அதற்கு முன்னர் வரை அந்த சுக்கிரன் மிதுன ராசியில் இருந்து கொண்டிருந்தார். சோ முதலில் இருந்த மிதுன சுக்கிரன் கடக ராசியில் வந்து புதனுடன் இணைய போகிறார். அதன் பிறகு உள்ள கிரக மாற்றம் ஜூலை மாதம் 13ஆம் தேதி இந்த பலன்கள் எல்லாம் முடியக்கூடிய அந்த நாட்களையொட்டி 15ஓடு நம்ம பலன்களை முடிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. 13 அன்று பலன் முடியக்கூடிய நாளை ஒட்டி செவ்வாய் கிரகம் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு மாறுகிறார். இது ரொம்ப முக்கியமான கிரக மாற்றங்களை காட்டக்கூடிய இந்த 3 கிரகங்களை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய நிலையாக இருக்கிறது. சோ இப்பொழுது மேஷம் முதல் கன்னி வரை முதல் 6 ராசிகளுக்கு பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியில் இந்த 4ஆம் தேதி பலன்களை எடுத்து பார்க்கும் பொழுது ராசிக்குடைய செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். இது ஒரு நல்ல நிலை. ராசிலாட் ராசியிலேயே ஆட்சியாக இருப்பது 4ஆம் வீட்டை செவ்வாய் ஸ்பெஷல் பார்வையால் பார்ப்பதனால் மெட்டீரியல் லாபங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய நல்ல நிலை. தொழிலால் வரக்கூடிய வருமானமும் பிரமாதமாக கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம். சனி வக்ரத்தில் இருப்பதனால் தொழில் லாபம், தொழிலில் அதிகமான ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய நிலை, அதனால் அதிகமான வருமானத்தை அடையக்கூடிய நிலை. இதெல்லாமே இவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பொருளாதார உயர்வை காட்டுகிறது. செவ்வாயுடைய நிலை இவங்களுக்கு நீண்ட நாள் விருப்பமான வீடு, வாகனங்கள், மனைகள், மண்மனை இது போன்ற விருப்பமான ஒரு நிலை, வாங்கி மகிழக்கூடிய நல்ல நிலை. ஆனாலும் செவ்வாய் சுகஸ்தானத்தை பார்ப்பது ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. சிலருக்கு 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவினாலும் தூக்க குறைபாடு, இதனால் இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாடு, ஒவ்வாமை, 2ஆம் வீட்டில் தனித்த குரு அப்படின்னு சொல்வதனால் உணவினால் சில குழப்பங்கள், இல்லைன்னா இவங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் கண், மூக்கு, வாய், தொண்டை இது போன்ற நிலையில் ஆரோக்கிய பிரச்சனை வரலாம். சோ பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றமும் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறையும் காட்ட வேண்டிய ஒரு நிலை. இந்த கிரகத்தினுடைய மாற்றம் இவங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது 4ஆம் தேதி தொடங்கக்கூடிய பலன் 7ஆம் தேதியிலேயே 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் வீட்டில் மாறுகிறார். இந்த பொருளாதார நிலையில் உள்ள ஏற்றமும் சாலிடான ஒரு நல்ல விஷயங்களை, வீடாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், வீட்டிற்குள்ள ரெனோவேட் பண்ணக்கூடிய நல்ல நிலையாக இருக்கலாம், இதெல்லாமே அற்புதமான நல்ல ஒரு பலன்களை கொடுக்கிறது. குழந்தைகளுக்கு நன்மை, பூர்வீக லாபம், தொழில் வளர்ச்சி, குழந்தை பாக்கியம் சிலருக்கு ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், வாழ்க்கை துணைக்கு வருமானம் கிடைக்கும், வருமானத்தில் உயர்வு ஏற்படும், உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும், கடன்கள் எல்லாமே அடைக்கக்கூடிய நல்ல நிலை. முக்கியமாக இந்த பலன்கள் முடியக்கூடிய அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய செவ்வாய் மாற்றம், 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலை, அந்த குருவோடு சேர்ந்த அந்த செவ்வாய் இருப்பது மிகப்பெரிய குருமங்கள யோகம். இவர்களுக்கு பெரிய லாபம், பொருளாதாரத்தில் ஏற்றம் இந்த மாதம் வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். அதன் பிறகு சுக்கிரனும் புதனும் இணைந்து சுகஸ்தானத்தில் இருப்பது நினைத்தது நடக்கும், தொட்டது துலங்கும், ஆடம்பர வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். பணிச்சுமை கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் காட்ட வேண்டும். சோ கௌரவம், அந்தஸ்து, புகழ், பெருமை, பணம் எல்லாமே நல்ல ஒரு லாபமான நிலை. நீண்ட நாட்களுக்கு பிறகு தொடர்ச்சியாக நல்ல பலன்களாகவே மேஷத்திற்கு கிரக நிலை காட்டுகிறது. அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு இந்த பலன்களை நம்ம சொல்லக்கூடிய 4ஆம் தேதி விரையாதிபதியான செவ்வாய் அங்கு ஆட்சியாக இருக்கிறார். தொடர்ந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு விரயங்கள், தொடர்ச்சியான ஒரு செலவுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த பலன் 4ஆம் தேதி தொடங்கி அடுத்த 2 நாளில் 7ஆம் தேதி இவர்களுடைய ராசிக்குடைய சுக்கிரன், 6ஆம் வீட்டிற்குடையவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் கடக ராசியில் இணைவது, அங்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய புதனோடு இணைவது 3ஆம் வீட்டு பலத்தை காட்டுகிறதுன்னு சொல்லலாம். இவங்க முயற்சி செய்து நீண்ட நாள் பெண்டிங்ல இருந்த நிறைய விஷயங்களை ஜெயிப்பார்கள்னு சொல்லலாம். முக்கியமாக இதெல்லாமே தொழில் ரீதியிலான முயற்சிகளை ஒரு முனைப்போடு செயல்பட்டு அவங்க ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம்.
ரொம்ப அற்புதமான தேர்ட் ஹவுஸ் பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவர்களுக்கு கடுமையான ஒரு அலைச்சல்களுக்கு பலன் இல்லாத நிறைய விஷயங்கள், இவர்களுக்கு தடங்கள் எல்லாம் நீங்கி பலன்களை கொடுக்க தொடங்கக்கூடிய ஒரு நல்ல நிலை. அதிர்ஷ்டத்தினால் சில நன்மைகளும் நடக்கும். ஆனால் ஓவர் கான்பிடன்ஸ் மட்டும் கூடாது. சனி வக்ரம் இவர்களுக்கு சிறிது லாபத்தையும் கொடுக்கும். அதே சமயம் அதிகமான பேராசைப்பட்டால் அது இவங்களுக்கு ஒரு சதிவலை போன்ற ஒரு ஸ்லிப் ஆகக்கூடிய பலன்களையும் கொடுக்கும் அப்படிங்கிறது மறக்கக்கூடாது. ஆனாலும் இவங்க முயற்சிகளுக்கு சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இவர்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சமாகக்கூடிய மீன ராகு பொருளாதாரத்தை இவங்களுக்கு தடையில்லாமல் ஓரளவிற்கு நல்ல ஒரு லாபத்தையே கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இறுதியாக இந்த பலன் முடியக்கூடிய நேரத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கே வந்து அமர்கிறார். விரையாதிபதி விரயஸ்தானத்தில் இருந்து நேரடியாக உங்கள் ராசிக்கு வந்து அமர்வது கண்டிப்பாக தொழிலுக்கான அதிக விரயங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விரயங்கள் முக்கியமாக தொழிலுக்கான விரயங்களை தாண்டி வீடு வாகனங்கள் போன்ற சில உங்களுடைய பர்சனல் விஷயங்களுக்கான விரயங்களாக ஏற்படுவதற்கு அதிகமான ஒரு நல்ல காலகட்டம். பொருளாதாரம் உங்களுக்கு சர்ப்ளஸாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வண்டி வாகனங்களில் மிக மிக அதிக கவனத்துடன் செல்வது ரொம்ப நல்ல நிலை. இரவு நேர பிரயாணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது கூட ஒரு நல்ல பலனாக இருக்கும். ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு ரொம்ப நல்ல பலன்கள். முயற்சி ஸ்தானம் ஜெயிக்கிறது. நினைத்த காரியங்களை நீங்க முயற்சி செய்து ஜெயிக்கக்கூடிய நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம். இந்த பலன்கள் முடியக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு விரையாதிபதி 8-12 கூடிய 2 கிரகங்கள் ராசியிலே இருப்பது, சற்று நிதானம் அப்படிங்கிற பலனை நீங்க எல்லாவற்றிலும் கடைபிடிப்பது அடுத்த ஒரு ஆண்டுக்கு ஜென்ம குருவிற்கான பலனாக கூட இதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல மேன்மையான நிலை, வளர்ச்சியான காலகட்டம். ஆனாலும் குடும்ப வாழ்வில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை. வாழ்க்கை துணை சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு பிடித்தம் இல்லைனால் கூட நீங்க சில அட்ஜஸ்ட்மெண்ட் சரின்னு சொல்லிட்டு போவது உங்களுக்கு மிகுந்த நல்ல பலனை கொடுக்கும். குடும்ப வாழ்வில் ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். அடுத்தது மிதுனத்திற்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு ஜூலை 4 நம்ம பலன் எடுக்கக்கூடிய நாளில் இவங்க ராசிக்குடைய புதன் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். குடும்ப வாழ்க்கை, குடும்பத்திற்காக அது செய்ய வேண்டும், குடும்பத்திற்காக இது சில விஷயங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் இவங்களுக்கு இருக்கும். இவங்களுடைய மனதில் குடும்பத்தையே முன்னிறுத்தி சில விஷயங்களாக நடந்து கொண்டிருக்கும்னு சொல்லலாம். குடும்பத்தில் சந்தோஷமான மகிழ்ச்சியான சில நிகழ்வுகளும் நடக்கலாம். முக்கியமாக லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் கிரகம் இவர்களுக்கும் நினைத்த காரியத்தை அற்புதமாக ஜெயிக்கக்கூடிய நல்ல நிலை. ஒரு ஒரு ஸ்மால் கேப்ல இவங்க எஸ்கேப் ஆகி வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை, லாபத்தை இந்த உபஜய செவ்வாய் இவங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பார்னு சொல்லலாம். ஜூலை மாதம் சுக்கிரனுடைய மாற்றம் நடக்கக்கூடிய அந்த 7ஆம் தேதி இவர்களுக்கு 5-12 கூடிய சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இணைகிறார். இந்த காலகட்டத்தில் நீங்க நினைத்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே வீட்டில் நீங்க சந்தோஷமாக மகிழ்வாக என்ஜாய் பண்ணக்கூடிய நல்ல நிலை. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆனாலும் அளவான தைரியம் மட்டுமே உங்களுக்கு உதவும். ராசியிலே இருக்கக்கூடிய சூரியன் கிரகம் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார். ஆனாலும் சற்று ஈகோவும் இங்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓரளவிற்கு ஓவர் கான்பிடன்ஸை தவிர்ப்பது மட்டும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். கணவன் மனைவி இடையே விட்டுக் கொடுப்பது அவ்வப்பொழுது தேவைப்படக்கூடிய பலனாக இருக்கிறது. இந்த சுக்கிரன் மாற்றம் உங்களுக்கு பொருளாதாரத்திலும் குடும்ப வாழ்விலும் ஒரு நல்ல மனதிற்கு மகிழ்ச்சியான நிம்மதியான நிலையை கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள். ஆனால் இந்த பலன்கள் முடியக்கூடிய நாளையொட்டி செவ்வாய் கிரகம் விரயஸ்தானத்திற்கு மாறக்கூடிய நிலை. உங்களுடைய ராசியில் சூரியன், விரயஸ்தானத்தில் குரு பிளஸ் செவ்வாய். உங்களுக்கு விரயங்கள் அதிகமாக காட்டக்கூடிய நிலை. மூத்த சகோதரர்களுடைய நிலையில் சின்ன சின்ன பின்னடைவுகள் ஏற்படலாம். உங்களுக்கு அவர்களோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல சிறிது கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறையான பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆன் த ஹோல் மிதுன ராசிக்கு கடந்த மாதங்களில் இருந்த ஸ்ட்ரெஸ் இவங்களுக்கு குறையும்னு சொல்லலாம். அஷ்டமஸ்தானத்தோடு வக்கரமாக சனி இணைவது சிறிது நிதானத்தையும் அமைதியையும் ஒரு பொறுமையையும் கடைபிடிப்பது எல்லா விஷயங்களையும் இவர்களுக்கு சுமூகமாக நடத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம். கடக ராசிக்கு இவங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய புதன் கிரகம் இந்த ஜூலை 4ஆம் தேதி இவங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ரொம்ப நல்ல ஒரு தைரியமாக இருக்கும். பொருளாதாரத்தில் ஒரு திருப்திகரமான நிலை இருப்பதனால் மனதில் மகிழ்ச்சி, நிம்மதி ஏற்படும். ஆல்ரெடி 5ஆம் வீட்டை மனது என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தை குரு கிரகம் பார்க்கிறார். ரொம்ப நல்ல நிலை.
மூத்த சகோதரருடன் சற்று ரிலேஷன்ஷிப்ல அனுசரித்து செல்வது நல்ல நிலை. இந்த மாதம் 7ஆம் தேதி 4ஆம் தேதிக்கு அடுத்து ஒரு 2-3 நாட்களிலேயே சுக்கிரன் கிரகம் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருந்து கொண்டிருந்த சுக்கிரன் ராசியிலே வந்து இணைகிறார். விரயங்கள் எல்லாமே குறைந்து நல்ல லாபம் உங்களுக்கு கையில் நிற்கக்கூடிய நல்ல காலகட்டம். சுகபோக வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய வீட்டிற்கு தேவையான ஒரு ஆடம்பர பொருட்கள், லக்ஸரி சம்பந்தமான விஷயங்களை வாங்கி மகிழலாம். வீடு வாகனங்கள் வாங்கலாம். பெரிய பட்ஜெட்டாக இருக்கக்கூடியவர்கள், சின்ன செக்மெண்டாக இருக்கக்கூடியவர்கள் வீட்டிற்குள்ளே தேவைப்படக்கூடிய சில பொருட்களை வாங்கி மகிழலாம். ஆனாலும் இடமாற்றமும் ஏற்படும், அலைச்சல்களும் இவர்களுக்கு காட்டக்கூடிய நிலையாக இருக்கிறது. இந்த பலன்கள் முடியக்கூடிய நிலையில் செவ்வாய் கிரகம் அதுவரை 10ஆம் வீட்டில் இருந்த மேஷ செவ்வாய் ரிஷபத்திற்கு மாறுகிறார். ரிஷபத்தில் ஆல்ரெடி குருவும் இருக்கிறார். சோ குருவும் செவ்வாயும் இணைந்து கடகத்தினுடைய லாபஸ்தானமாகிய 11ஆம் வீட்டில் ரிஷபத்தில் இருப்பது, திரிகோணமாக வக்கிரமான சனி கிரகம் அங்கு இணைவாக இருப்பது, இவர்களுக்கு திருமண வாழ்வில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்ல நிலையாக இருக்கும். மூத்த சகோதரருடனான உறவினில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஆனாலும் கடகத்திற்கு நேரடியாக 5ஆம் வீடு சம்பந்தமான நல்ல பலன்கள், மனதில் மகிழ்ச்சி, நிம்மதி, தனயோகம், பொருளாதார உயர்வினால் மன நிம்மதி, குழந்தைகளுக்கு வளர்ச்சி, அதனால் மன நிம்மதி, சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இதனால் மனதில் ஒரு சந்தோஷம், சிலருக்கு காதலில் வெற்றி, இது மாதிரியான நல்ல நிலை. ஆனால் வயிறு தொடர்பான, அசிடிட்டி தொடர்பான பிரச்சனைகள் வந்து போகும். பிரயாணங்களில் சற்று கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். குழந்தைகளுக்கு கூட திருமணம், குழந்தைகளுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றம், இது போன்ற நன்மைகள் கடகராசிக்கு நடக்க இருக்கிறது. அடுத்தது சிம்மத்திற்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு ஜூலை மாதம் 4ஆம் தேதி இந்த பலன்கள் தொடங்கக்கூடிய நாளில் இவர்களுடைய விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் கிரகம் இவங்களுக்கு 211 புதனாக இருக்கிறார். சோ லாபங்கள் எல்லாம் ஏதோ ஒரு விரயத்தை நோக்கி செல்லக்கூடிய நிலையாக இருக்கும். குடும்ப வாழ்வில் அதிக அக்கறை தேவை. பேச்சில் நிதானமாக இருப்பது ரொம்ப நல்ல நிலை. மறைந்த புதன் நிறைந்த தனம் அப்படின்னு சொல்வார்கள். ஆனாலும் வரக்கூடிய தனம் எல்லாமே ஏதோ ஒரு விரயத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இவர்களுக்கு இந்த சூழல் காட்டுகிறது. சுப விரயங்களாகவும் இருக்கும். திடீர் பிரயாணங்களும் இவர்களுக்கு ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப வாழ்வில் மிக 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 அதிக அக்கறையுடன் இருப்பது கணவன் மனைவி இருவரும். ரிலேஷன்ஷிப்ல வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது, ஈகோ இல்லாமல் இருப்பது நல்ல நிலை. இருவருமே ஆரோக்கியத்தில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர்களும் ஓவர் கான்பிடன்ஸை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஜூலை மாதம் 7ஆம் தேதி சுக்கிரன் கிரகம் இவர்களுடைய லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானமாகிய கடகத்திற்கு மாறுகிறார். இது இவங்களுக்கு ஒரு சுப விரயங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலையாக இருக்கும். எடுத்த முயற்சிகளுக்கு, வீடு வாகனம் போன்ற சில விஷயங்களுக்கு வாங்கிக் கொள்வதற்குடைய நல்ல காலம். இதெல்லாமே அவங்களுக்கு கையில் பலன்களை பார்க்கக்கூடிய நல்ல பலன்களாக இருக்கும். நீண்ட நாள் வீடு வாகனங்கள் தேடிக்கொண்டிருந்தாங்க அப்படின்னா இந்த சுக்கிரன் கடகத்திற்கு இணைந்தவுடன் ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு நினைத்தது போன்ற வீடு வாகனம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நிலை. வேகமாக விஷயங்கள் இவங்களுக்கு நகரக்கூடிய நல்ல நிலை. இந்த பலன்கள் முடியக்கூடிய நேரத்தில் மேஷத்தில் இருந்து செவ்வாய் கிரகம் ரிஷபத்திற்கு மாறுவது, இவர்களுடைய சிம்மத்திற்கு தொழில் வீடு, 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியும் திரிகோணமாக அந்த ரிஷபத்தை தொடர்பாக இருப்பது, தொழில் வளர்ச்சி, தொழிலுக்கான முதலீடுகள், தொழில் சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி, முக்கியமாக தொழிலுக்கான கடன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், கடன் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஓரளவிற்கு தொழில் வளர்ச்சி, முதலீடு நன்மை கொடுக்கும். ஒரு அளவான கடன் வாங்குவது முக்கியமாக இவர்களுக்கு முக்கியமான பலனாக அறிவுறுத்தப்படுகிறது. பிரயாணங்களால் ஓரளவிற்கு நன்மை உண்டு. மற்றபடி இவர்களுக்கு தொழில், உத்தியோக வளர்ச்சி, இடமாற்றம், பிரயாணங்கள், முதலீடுகள் இதெல்லாம் நன்மை கொடுத்தாலும் ஆரோக்கியத்தில் கணவன் மனைவி இருவரும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது ரொம்ப முக்கியமான பலன். குடும்ப விஷயங்களில் உங்களை தவிர வேற யாரும் தலையிடாமல் இருப்பது மிக அதிகமான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது கன்னிராசிக்கு பார்க்கலாம். ஜூலை மாதம் 4ஆம் தேதி இந்த பலன்கள் தொடங்கும் பொழுது கன்னியுடைய ராசிக்குடைய அதிபதி புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். 10 அதே புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சோ நினைத்த காரியம் எல்லாம் ஓரளவிற்கு பாசிட்டிவாக நகரக்கூடிய ஒரு மன நிம்மதி உங்களுக்கு ஏற்படும். தொழில் ரீதியிலான வருமானமும் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை. ஆனாலும் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் ஆட்சி பெற்ற செவ்வாய் கிரகம் ஏதோ ஒரு மன நிம்மதி இல்லாத குழப்பங்கள், எந்த விஷயங்களை எடுத்தாலும் தடை, இதெல்லாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும்.
குடும்ப வாழ்விலும் சிறிது சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அவ்வப்பொழுது தைரிய குறைபாடை கொடுக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த செவ்வாய் 4ஆம் பார்வையால் புதனை பார்ப்பது உங்களை பொறுத்தவரை அஷ்டமாதிபதி ராசிநாதனாகிய உங்களுடைய புதனை பார்ப்பது உங்களுக்கு ஏதோ ஒரு மன உளைச்சல் இருக்கலாம். தொழிலுக்கான சில குழப்பங்கள், கவலைகள் வந்து போகக்கூடிய நிலையாக இருக்கும். ஜூலை 7ஆம் தேதி சுக்கிரன் கிரகம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகாதிபதினு சொல்லக்கூடிய 2-9 கூடிய சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருந்து 11ஆம் வீடாகிய கடகத்தில் உங்க ராசிக்குடைய புதனோடு இணைவது உங்களுக்கு ஒரு நல்ல நிலை. செவ்வாயுடைய பார்வையில் இருந்து உங்களுடைய ராசிலாடு புதனை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய சுக்கிரன் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் யார் அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய வாழ்க்கை துணை, அவர்களால் உங்களுக்கு ஒரு டைம்லி ஹெல்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க ஷேர் பண்ணக்கூடிய ஒரு அரவணைக்கக்கூடிய நல்ல நிலையாக இது நடக்கும். அதன் பிறகு இருந்தாலும் செவ்வாய் கிரகம் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து 8ல் இருந்து 9ஆம் வீடாகிய ரிஷபத்திற்கு மாறும் வரை சற்று ஆரோக்கியத்திலும் மன ஆரோக்கியத்திலும் குடும்ப வாழ்விலும் கவனமாக இருக்க வேண்டும். கன்னிராசி நண்பர்கள், இவர்களுக்கு திடீரென்று மூட் ஸ்விங்ஸ், ஸ்ட்ரெஸ், பயம், டிப்ரெஷன், தந்தையாருடைய ஆரோக்கியத்தை பற்றிய கவலைகள், இது போன்ற நிலை ஏற்படலாம். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் நேரடியான பலன்கள் செவ்வாய் கிரகம் அஷ்டமாதிபதியாக இருந்து 8ல் இருந்து 9ஆம் வீடாகிய ரிஷபத்திற்கு மாறியவுடன் மேலும் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படலாம். அவரவர்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல. சோ அதிக கவனம் தேவை. உங்களுடைய பர்சனல் விஷயங்களாக இருந்தாலும் அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடாது. அதிர்ஷ்டம் உதவாது. கணவன் மனைவி ஒற்றுமை ஓரளவிற்கு உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும். குழந்தைகளை நீங்க சரியாக வாட்ச் பண்ணி கொண்டே இருக்க வேண்டிய காலகட்டம். அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சிறிது கவலைகளையும் இரிட்டேஷனையும் கொடுக்கும். ஆனாலும் நீங்க அவங்கள மோட்டிவேட் செய்தால் மட்டுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுதான் ஜூலை மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை ஆனி மாதம் இறுதியில் 12 நாட்களுக்குடைய பலன்களாக இந்த பதிவில் நாம் பார்த்தோம். மற்ற ராசிகளுக்குடைய இதே பலன்களை அடுத்த பதிவில் பார்க்கலாம்.